அடுத்ததாக முதுகலை முதலாம் ஆண்டு மாணவர் மாதா சந்தீப் அவர்களை சிறுகதை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தொடக்கத்தில் ஒரு சிறிய கவிதை. மகளிர் நாள் வாழ்த்து என்று சொல்லவே மனம் தள்ளாடுகிறது. ஒரு பக்கம் ஆணவ கொலைகள், மறுபக்கம் பாலியல் வன்புணர்வுகள். பிறக்கும் குழந்தை முதல் இறக்கும் மூப்பு வரை மகளிரை வாரி அணைக்கும் நன்னாளில் புதுச்சேரி நாரி கணக்கும் புது சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இனியேனும் தோழர்களே, முதலில் மகளிரை கொண்டாடுவோம், பிறகு மகளிர் நாளை கொண்டாடுவோம். அனைவருக்கும் மகளிர் நாள் வாழ்த்துக்கள். சிறுகதையினுடைய தலைப்பு அவர்கள் ஊனமில்லை நீங்கள். யார் யாது இந்த கதவு தொலையா? ஏலகிரி விளைவு தொடரி காட்பாடி தொடர்வண்டி நிலையத்திற்கு வந்து நின்று ஒரு நிமிடம் பொறுக்கவில்லை. ஒரு மதிக்கத்தக்க வயதுடைய நபர் வண்டியின் கடைசி பெட்டியின் இரும்பு கதவை தடார் தடார் என்று தட்டினார். உள்ளே இருந்த ஒரு பெரியவர் தனது கைத்தாங்கியை பிடித்துக் கொண்டு நொண்டி நொண்டி வந்து கதவை திறந்து பார்த்தார். நல்லா தானே இருக்கீங்க தம்பி, இதுல ஏன் ஏறுறீங்க? ஏன் நான் நல்லா இருந்தா இதுல ஏறக்கூடாதா? ஆமா தம்பி, இது மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டி, இதுல நீங்க ஏறக்கூடாதுப்பா என்று கனிவு வெளிப்பட கூறினார் அந்த பெரியவர். இதெல்லாம் உங்க அப்பா விட்ட ரயிலா? நொய்யி நொய்யின்னு பேசாம தள்ளு, வண்டி எடுக்க போறாங்க என்றவாறே அந்த ஒரு கால் முறிவுள்ள அந்த முறியவரை தள்ளிவிட்டு வீட்டின் சொந்தக்காரன் இருக்கும் போதே உள்நுழைந்த திருடன் போல உள்ளே நுழைந்தான் அந்த கடகக்காரன். கை கால் உள்ளிட்ட உடல் ஊனமுற்றோருக்கு தானே இந்த பெட்டி, இதயம் ஊனமுற்றோருக்குமா என்று தலையில் அடித்துக் கொண்டு தட்டு தடுமாறி இருக்கையில் வந்தமர்ந்தார் அந்த பெரியவர். பெருசு என்னையா பாக்குற? பெரிய பொடலங்கா பொட்டி, இதுல நாங்கெல்லாம் ஏறக்கூடாதா? விதிமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல தம்பி, மற்ற எல்லா பெட்டிலையும் உங்களை போன்றவர்களுக்கு தான். நாங்க இந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வர முடியுமாப்பா? அதுக்குதான் அரசாங்கம் இந்த பொட்டியை ஒதுக்கி இருக்கு. நொண்டி கால்னா வீட்டுல உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட வேண்டியது தானையா? நீங்கெல்லாம் வரலன்னு எவன் அடிச்சுக்கிட்டான் என்று நாயை போல குறைத்து உடலை முழுக்க இருக்கையில் பரப்பி படுத்தான் அந்த நயவஞ்சகக்காரன். தொடரி தற்போது வாலாசா நோக்கி சென்று கொண்டிருக்க அருகிருந்த கழிவறைக்கு விருட்டென சென்று தடார் என்று கதவை அடைத்தான் அந்த வம்புக்காரன். 1000 அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஒரு முட்டாளிடம் மோதுவது மிக சிரமமானது என்ற பெரியார் பொன்மொழி பெரியவர் என்ன வாயிலுக்கு வந்து வந்து சென்றது. வாலாசாவில் மேலும் 2 மாற்றுத்திறனாளிகள் ஏறினர். அதில் ஒருவன் மலையன், அவருக்கு பார்வை குறைபாடு, மற்றொருவர் வாய் பேச இயலாதவர். தம்பி வணக்கம், உங்கள் பெயர் என்று கேட்ட பிறகுதான் தெரிந்தது அவர் வாய் பேச தெரியாதவர் என்று. உடனே ஒரு வெள்ளைத்தாளில் தன் பெயர் அழகன் என்று எழுதி நீட்டினார். அடடே அழகா, அழகா இருக்கே என்று பெரியவர் சொல்ல சிரிப்பால் மறுமொழி உடைத்தான் அழகன். அழகனின் மனைவி பெயர் அழகியா என்று பக்கத்தில் இருந்த மலையன் கேட்க சாந்தி என்று தீட்டி தந்தார் அழகன். அது சரி, மனைவி என்றாலே சாந்தி ஆகும் காலத்தில் மனைவியே சாந்தியோ என்று கிசுகிசுக்க மூவரும் சிரிப்பலை வீசினர். அழகா, உனக்கு எத்தனை பசங்கப்பா என்று பெரியவர் கேட்க செந்தழை, பூந்தழை, இளந்தழை என்று 3 மகள் பெயரை எழுதினார் அழகன். படித்த பெரியவர் உடனே, அழகா, எனக்கு கால் நொண்டி என்று குசும்பு காட்டுகிறாயா? கால் போனாலும் தமிழில் கால் போக விடமாட்டேன் என்று செந்தாழை, பூந்தாழை, இளந்தாழை என்று திருத்தி தந்தார். தமிழை மூவரும் மகிழ்ச்சி கட்டிலில் உறவாடும் பொழுதில் கரிவறையில் இருந்து புகை வந்து வெறுப்பேற்றியது. யாரப்பா அது? தமிழை பற்றி பேசும்போது புகையை பகையாய் விடுவது என்று கூச்சலிட்டான் மலையன். உங்க ஒப்பன் என்று சத்தம் வந்தது. என்று அழகன் சைகையில் யார் என்று கேட்டான். அட, உங்ககிட்ட பேசிட்டே மறந்துட்டப்பா, யாரோ உடம்பு நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த பேட்டில ஏறி சடாவு பண்றாரு என்று வருந்தி கூறினார் பெரியவர். உடனே கழிவறைக்குள் இருந்தவன் வெளியே வந்து, யார பார்த்து என்ன பேசுற? மரியாதை கெட்டணும். கண்ணு போனவன், காலு போனவன், வாய் போனவன் ஏறி கிராக்கி பண்றீங்க. நான் இங்கதான் இருப்பேன், எப்படிலாம் ஊதுவேன், இப்படிலாம் ஊதுவேன், ஆனதை பார்த்துக்கையா என்று சொல்லிக்கொண்டே பெரியவர் முகத்தில் புகை விட்டான் முரடன். மலையன் வெறுட்டென்று எழுந்து சட்டையை பிடித்து பலார் என்று ஒரு அறை விட்டான்.
பலமாய் குறைத்த நாய் ஒரு கல்லடிக்கு பயந்து ஓடுவது போன்று ஒரே அறையின் ஓரத்தில் சுருண்டு அமர்ந்தான் ஒம்பன். இந்த சம்பவம் ஒருபுறம் நடக்க அரக்கோணம் வந்தது தொடரி. அங்கு நிலைய காவல்துறை அதிகாரிகள் ஏறி சோதனை நடத்தினர். மூவரும் தனக்கான மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை காண்பிக்க, நீ யாரப்பா, சுவற்றில் பள்ளி கொட்டுவது போன்று ஓரத்தில் அமர்ந்துள்ளாயே என கேட்டார் அந்த காவல்துறை அதிகாரி. அவர் கேட்டு முடிப்பதற்குள் அவனை பற்றி சொல்ல வந்த மலைகளை தடுத்து, என் உடன் வந்த எஸ்கார்ட் என்று பெரியவர் சொல்லி சமாளித்தார். அதிகாரிகள் கீழிறங்கி சைகை காட்ட தொடர் வண்டி புறப்பட்டது. அழகனுக்கும் மலையனுக்கும் முகம் வியப்பில் ஆழ்ந்தது. என்னங்கய்யா, நாங்க ஏறதுக்கு முன்பிருந்தே உங்களை மரியாதை இல்லாம நடத்தி இவனை காப்பாத்துறீங்களே, மீண்டும் சென்னை வரை தொல்லை தொடருமே என்று மலையன் சொல்ல, அதை வழிமொழிவதாய் அழகனும் தலையை அசைத்தான். அட விடுப்பா, இன்னார் செய்தாரை ஒருத்தல் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாம்பு காலை சுற்றுவது போல இரு கைகளால் பெரியவர் காலை சுற்றி வளைத்து கண்ணீர் விட்டான். மதம் ஒழிந்த யானை போன்ற அந்த மனிதன். கால வாரிட போறான். மலையன் மொழிய, ஏ தம்பி, என்ன இது, கால விடுப்பா, எழுந்திரி என்று பெரியவர் பெருமித சொற்களால் தூவினார். இல்லங்கய்யா, நான் ரொம்ப தரக்குறைவா பேசினாலும் என்னை மாட்டிவிடக் கூடாதுன்னு நினைச்சீங்கல்ல, உண்மையிலேயே ஓணம் உங்களுக்கு இல்லையா, எனக்குத்தான் என்று கதறி எழுதான். அட விதுப்பா, தீயவை தீய பயத்தலால் என்று சொல்லிக்கொண்டே திருவள்ளூர் தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கினார் அந்த பெரியவர். திருவள்ளூரில் இறங்கும் திருவள்ளுவரோ என்று மலையன் திகைப்பு நீங்காமல் கண்கொட்டினான். மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் நீங்கள் ஏறுவது பெரும் தவறல்ல, ஆனால் அவர்களுக்கு எவ்வித இடையூறும் இழுக்கும் நேராமல் பயணிக்க விரும்புங்கள் என்று அழகனிடம் ஒரு பெரிய தாள் வாங்கி தன் கைப்பட எழுதி ஒட்டினான் அந்த திருவாளன். என்ன வாசகர்களே, இனி மாற்றுத்திறனாளிகளை கேலி சொற்களால் வசைப்பாடுவது, அவர்களுக்கான உரிமையில் தலையிடுவது போன்ற செயல்களை நீங்கள் இனி விரும்பினால் செய்யுங்கள். ஆனால் அந்த பெரியவர் உங்களையும் மன்னிப்பார். காரணம், அவர்கள் ஊனமுற்றவர்கள் இல்லை, நீங்கள். நன்றி.